ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை தருணிகா டிஜேஸ் கிரியேட்டிவிட்டி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? நான் ஸ்டடி ரூமுக்கான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முறையாக பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் அடுத்த வீடியோலாம் போடணும்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலமாரி வீடியோ தான். நம்மளோட ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வந்துட்டு கீப் பண்ணி வைக்கிறதுக்கு. இதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோத்தா தான் எடுத்துனேன். நீங்கள் எந்த பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இந்த மாதிரி பாக்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கீழே இருக்கும் தெரியுமா, ஒரு இது அந்த பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கும் தெரியுமா, அப்படி தொலைக்கிறது, அந்த பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணி விட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நடுவில் மிடலில் வட்டி இருக்கும் தெரியுமா கோத்தா, அது வந்துட்டு சும்மா தான் இருக்கும். அந்த மிடலில் உள்ள கோத்தா வந்துட்டு நீங்கள் இதை சுற்றி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதில் செஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப பிளேனாக இருந்துச்சு. எனக்கு வந்து பின்னாடி பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப கிரெடிஃபாக செய்யணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, அது ரொம்ப பிளேனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தாவணி வச்சிருந்தேன். அதில் வந்துட்டு ஸ்டெப்ல பண்ணி இப்படி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பின்னாடி வந்துட்டு பேப்பர் வச்சு ஒட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கீழே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒட்டலை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கோங்க. இப்படி தான் பார்ப்பாங்க. இப்படி பார்த்தா மேலே ஒருத்தலாம் தெரியாது. ஆமாம் தானே. இப்போ நம்ம இதில் திங்ஸை கீப் பண்ணி வச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்படி தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு என்னோட பென்சில் ஸ்டாண்டிங் வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா டிக்கி பென்சில், அதுக்கு பின்னாடி வந்துட்டு அதோட ஒரு இருக்குமா. இது நான் எப்படி செஞ்சேனே வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் இது கிச்சனாக மேக் பண்ண சொல்லிட்டு செஞ்சேன். ஆனால் எனக்கு கிச்சனாக அம்மாட்ட வந்துட்டு எதுவும் ஐடியா இல்லை. சரி சொல்லிட்டு சும்மா வச்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே மக்கு ஹைலைட்டர் ரொம்ப கண்ணு சொல்லுவாங்க, அதையும் இங்கே இப்படியே வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் இங்கே திருக்குறள் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்துச்சு, அதையும் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். இங்கே மேலே வந்துட்டு ஸ்டிக்கி நோட்டு வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியா. செகண்ட் கிராஃப்ட் ஐடியா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பாக்ஸில் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் இந்த பாக்ஸுக்கு வந்து உள்ள வந்துட்டு ஃப்ரேம் மாதிரி அழகாக இருந்துச்சு. சரி, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சப்போ என்கிட்ட வந்துட்டு ஃப்ளவர் இருந்துச்சு. இதோ இந்த மாதிரி ஸ்பான்ச் இருந்துச்சு. இதோ ஸ்பான்ச் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ், லீஃப் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு இதில் ஒரு 3D ஃப்ரேம் மாதிரி செய்யலாம். அப்போ நம்ம வாலில் வந்துட்டு ஒட்டி வச்சா அழகாக இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு இது செய்யணும். நான் முதல்ல இந்த ஃப்ளவர் வந்துட்டு ஒட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு இதை உங்களுக்கு ப்ளெயினாக இருக்குது, நான் வந்துட்டு இதை சுற்றி பேப்பர் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு ஓகே. உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் செய்யுங்க. நான் வந்துட்டு இந்த கலரே வந்துட்டு அழகாக இருக்குது. உள்ள ஒயிட்டாகவே இருக்கும். நம்ம பூ வச்சாலும் அதை மாற்றிடும். அதுக்காக நம்ம இதுக்குன்னு போய் உள்ளலாம் பேப்பர் ஒட்டிட்டு இருக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? இது செய்யறதுக்கு நான் டபுள் டேக் தான் எடுத்துப்பேன். நான் இந்த மாதிரி டபுள் டேக் எடுத்துப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி டபுள் டேக் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த டபுள் டேக் வந்துட்டு மிடலில் ஒட்டிக்கிறேன். அப்புறம் பூ ஒட்ட வந்து ஓகேவா. ஓகே, வெட்டதுக்கப்புறம் அந்த மிடலில் இருக்கும்ல, அந்த மிடலில் வந்துட்டு இந்த ஃப்ளவர் ஒட்டிடலாம். இப்போ பாருங்க, அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே வந்துட்டு இந்த மாதிரி குச்சி வந்துட்டு பெருசாக இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் மடக்கி விட்டு கட் பண்ணிக்கிறேன்னா கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படி மடக்கி விட்டு அழகாக வந்துட்டு இது பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஓகேவா? இது வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா வெட் பண்ணியாச்சு தெரியும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட எந்த கலர் பூ இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் எந்த கலர் ஃப்ளவர் வேணாலும் ஒட்டிக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு இந்த கலர் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அந்த சைஸை பார்த்தா கொஞ்சம் மட்டிச்சு விட்டு நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் ஃப்ளவர் ஒட்டிட்டு எடுத்து வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கு கூட இந்த சின்ன சின்ன லீஃப்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஃப்ரேம் வெளியில் இங்கே ஒட்ட போனேன். அப்புறம் என்கிட்ட இதெல்லாம் இருக்குது ஸ்பான்ச். அந்த ஸ்பான்ச் இங்கே ஒன்று வச்சு ஒட்டிட்டு அப்புறம் ரிசல்ட்டை பார்ப்போம். நீங்கள் இந்த குட்டி லீஃப்லாம் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி டபுள் டேக் பாருங்க. அப்போ தான் பாருங்கள் அது வந்துட்டு 3D மாரி நம்மளுக்கு வந்து எடுத்து பார்க்கறதுக்கு அது அங்கங்கே போப்பாக இருக்கும். அதுக்கு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஃப்ரேம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், நிப்பாட்டியில் மாட்டியும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுதான் ரெண்டாவது ஸ்டடி ரூம் கிராஃப்ட். மூணாவது கிராஃப்ட் கேலண்டர் மாரிலா அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்துட்டு கேலண்டர் மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டி வச்சுட்டு எழுதுறது இன்னைக்கு என்ன டேட்டு எனக்கு அந்த மாதிரி எழுதலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி கோசங்கான மக்கர் கோட்டா எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கோட்டா எடுத்தாலும் சரி. இது கொஞ்சம் அழகான ஒரு பிங்க் கலர் லுக்கில் இருக்கணும். நான் பிங்க் கலர் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கலர் பேப்பர் எடுத்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் அதை ஒட்டி தான். இந்த பிங்க் கலர் ஷீட்டையும் அந்த கோட்டாவையும் நீங்கள் ஒட்டிக்கும் போது இந்த மாதிரி ஷேப் வெட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ இந்த மாதிரி ஷேப் வெட்டி எடுத்துக்கோங்க. இல்லை லைக் இந்த மாதிரி இருக்குங்களா, உள்ளே வந்துட்டு டிரான்ஸ்பேரண்ட் ஷீட் இருக்கும்ல, இந்த மாதிரி ஏதோ டிரான்ஸ்பேரண்ட் ஷீட் இருக்கும்ல, அதை நீங்கள் மடித்து வச்சாலும் சரி வெட்டி வச்சாலும் சரி அது உங்களோட விருப்பம். அதுக்கு முன்னாடி சைடில் ஒரு சோறான போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோறா போட்டால் இல்லை நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்ட மட்டும் ஒட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சோறா இது தான். ஏன்னா இது ஈஸியாக போடலாம், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினாலும் அது உங்கள் இஷ்டம். நான் வந்துட்டு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ஒட்டிட்டேன். இப்போ வந்துட்டு இன்றைக்கி தேதி என்னது, ஓகே 4ஆம் தேதி 4ஆம் மாதம் இதெல்லாம் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்துட்டு இன்றைக்கி 4/4
2025 எழுதிட்டு டுடே இஸ் குட் டே அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ எழுதிக்கோங்க. தினமும் உங்களுக்கு அழைச்சி எழுதவும் ஈஸியாக இருக்கும். அப்படி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதுதான் 3வது கிராஃப்ட். இப்போ நம்ம 4வது கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது என்ன பார்த்தீங்கன்னா அவுன் கம்பெனி தான். பின்னாடி வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறேன், அதனால தெரியும். நம்ம இன்னும் கூட தான் பெயிண்ட் பண்ணேன், ஏன்னா நம்ம செவத்தில் தான் மாற்றி போகிறோம். அதனால பின்னாடி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி பெயிண்ட் பண்ணேன். பார்த்தாலே தெரியும் இது அவனோட கம்பி. இப்போ நம்ம வந்துட்டு நோட்லாம் வந்துட்டு கிப் பண்ணியிருக்கோம், மாற்றி அந்த மாதிரி கம்பி தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு வேணும்னா இதில் எந்த கலர் வேணால் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இல்லைனா நான் வந்துட்டு அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கேன் அதை அடிச்சிக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே, அது உங்களுக்கு இருக்கும். எனக்கு ரெட் அண்ட் பிளாக் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ரெட் அண்ட் பிளாக்லேயே வந்து சென்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ரெஷ் ஆகிருக்கும். அது நான் திரும்ப டச்சப் பண்ணுவோம். நான் இது ஒட்டிட்டு சுகத்தில் அப்புறம் இதில் நோட்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் நம்மளோட 4வது கிராஃப்ட். இப்போ நம்மளோட 5வது கிராஃப்ட் பாருங்க, என் கையெல்லாம் எப்படியாச்சு. ஓகே, இது நம்மளோட 5வது கிராஃப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு என்னோட அந்த அலமாரிலாம் இருக்குதுமா, அந்த அலமாரில் இது உடஞ்சிச்சு. சும்மா சாப் பீஸ் வச்சு வந்து பார்த்தேன். ஆனால் அழைக்கிட்டு போய் கஷ்டமாக அது நீங்கள் வெட்டி போட்டு அழைக்கலாம். நீங்கள் இதை வாய் போட்டா ஆகும் பார்த்துக்கலாம். இல்லை நான் இன்னைக்கு வந்துட்டு ரிமைண்டர் போட்டா வந்துட்டு இதை செய்ய போகிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அப்பப்போ மறந்துடுவேன். நாளைக்கு டீச்சர் கல்குலேட்டர் எடுத்து வச்சுருக்காங்க, மறந்துடுவேன். அதனால அதுக்காக இந்த மாதிரி மறக்கிறவங்களுக்காக இது ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கூட எடுத்து செய்யலாம். அப்புறம் நான் ரெட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 5வது கிராஃப்ட். நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் ஒட்டிக்கோங்க. கீழே வந்துட்டு உங்களுக்கு என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க. நான் வந்துட்டு ரிமைண்டர் போர்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இதுதான் வந்துட்டு என்னோட 5வது கிராஃப்ட். அடுத்த கிராஃப்டை பார்க்கலாம். அடுத்த கிராஃப்ட்டுக்கு உடஞ்சி போன ஃப்ரேம் தான் எடுத்துருக்கேன். ஆனால் பின்னாடி மாட்டுறதுலாம் நல்லா இருக்குது. எனக்கு கண்ணாடி தான் உடஞ்சிச்சு. எங்கள் அம்மா எனக்கே கொடுத்துட்டாங்க, நீ வச்சுக்கோ ஏதாவது பண்ணிக்கோ. அப்போ நான் இது எடுத்துட்டேன். இது போர்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது வந்து செட் பண்ண வேண்டாம். அப்போ உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் செட் பண்ண முடியல, அது உங்கள் விஷயம் போகலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு புக்கில் வந்து கட் பண்ணி எடுத்தேன். இதுதான் நான் வந்துட்டு இங்கே ஒட்ட போகிறேன். சரி, இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் என்ன இருக்கு நான் போயிட்டேன். கஷ்டப்படுறவங்கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்தில் சிரிக்கிறவங்கிட்ட தோல்வி இருக்கிறது. இதுதான் இதை நான் வந்துட்டு ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் கலர் பேப்பர் ஒட்ட போகிறோம். ஒட்டிடலாமா? நான் வந்துட்டு இதில் ஆரஞ்சு கலர் தான் போட்டேன். நான் ஒட்டலை. இது பின்னாடி வந்துட்டு இதெல்லாம் கட்டி வச்சுட்டேன். நான் ஒட்டணுமா, அது வெட்டணும் கரெக்டாக. அது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ இந்த ஷீட் எடுத்து அங்கே ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது நீங்கள் சோறா கொடுக்க போனால் கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை ஒட்டிட்டு இதில் சோறா கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, நான் ஒட்டிட்டேன். இப்படிதான் இருக்குது. அடுத்தது ஏதாவது ஏகோ பேப்பர் இருந்துச்சா அந்த ஏகோ பேப்பரை நீங்கள் ஏதாவது மோட்டிவேஷனாக எழுதி கீழே ஒட்ட போகிறேன், இப்படி ஒட்ட போகிறேன் அப்படின்னாலும் ஒட்டிடலாம். சரி, அவங்க தேனா இருக்குது, நம்மளும் ஏதோ மோட்டிவேஷன் மாதிரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகோ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் மோட்டிவேஷனும் சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன எழுத போகிறேன்னா எல்லாருக்காகவும் ஒவ்வொரு பர்சனுக்காகவும் இதில் நான் என்ன எழுதணும்னு நினைக்கிறேன்னா உலகில் யாரும் நிரந்தரம் இல்லை, அதனால் உலகில் யாரும் நிரந்தரம் இல்லை, அதனால் நம் யாரையும் தனிந்து வாழ பழகிக்கணும். ஓகேவா? இந்த பேப்பரில் ஒவ்வொரு பர்சனுக்காகவும் ஒன்று எழுத போகிறேன். அது என்னன்னா உலகில் யாரும் நிரந்தரம் இல்லை, அதனால் தனிந்து நின்று செயல்படு அப்படின்னு நான் தமிழில் எழுதிக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்களோ எது எழுதுறீங்களோ ஏதாவது எழுதுறீங்களோ அது உங்களோட விருப்பம்லாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி எழுதுவோம். அதுக்கப்புறம் மோட்டிவேஷனாக ஏதாவது கூகுள் சர்ச் பண்ணுவோம் கணக்கோல அதை பற்றி எழுதிடணும். இப்போ டிசைன் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம 6வது கிராஃப்ட். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இதை ஒன்றும் எழுதலை, நான் வந்துட்டு சும்மா தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வந்துட்டு அப்புறம் எழுதுவேன். வீடியோ பார்ட் 2ல வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஸ்டடி ரூமில் இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோட பார்ட் 2 கண்டினியூ வீடியோ தான் அடுத்த வாரம் இல்லை நாளைக்கு நான் வந்துட்டு இதில் போஸ்ட் பண்ணுவேன். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராஃப்ட், இது நம்மளோட செகண்ட் கிராஃப்ட், இது நம்மளோட தேர்ட் கிராஃப்ட், இது நம்மளோட ஃபோர்த் கிராஃப்ட், இது நம்மளோட 6வது கிராஃப்ட், இது நம்மளோட 7வது லாஸ்ட் ஸ்கிராஃப்ட். நான் சொல்லியிருந்தேன் வீடியோ எண்டில் அந்த கிச்சன் எப்படி செய்யறது சொல்லியிருந்தேனே. நான் இப்போ இது கிச்சனாக யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணுறேன். ஏதாவது மாட்டி வச்சுக்க அப்படி. இதை நான் எப்படி செஞ்சேன்னா இந்த பபிள் இருக்கும் தெரியுமா, அந்த பபிளை நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஊசியில் மருந்து கொடுக்கும் தெரியுமா, அந்த ஊசியில் போட்டு அப்படியே ஏற்றணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நான் ஒரு டப்பா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், போட்டு ஒட்டிட்டேன். மேலே ஒரு ஸ்ட்ரா கட் பண்ணி குடிக்கிற மாதிரி ஒட்டிட்டேன்.
இதுதான் இப்படி தான் நான் வந்துட்டு இதை செஞ்சேன். நீங்கள் உள்ளார கிளிட்டர் போட்டுக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் இது ஹோல்டராக தான் நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு வேணால் இது கீச்சனாக கூட வச்சுக்கலாம். நான் வந்துட்டு கீச்சன் மாட்டி வைக்கிறதுக்கும் அப்புறம் என்னோடய சாவி, ட்ராவர் சாவி இதெல்லாம் வந்துட்டு நான் இதில் தான் வச்சுப்பேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் எல்லாமே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோ போடணும்னு. நான் வீடியோ ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருந்தேன்.